அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸுக்கு வந்து ஹூக் பட்டியும் வீ பட்டியும் எப்படி தைக்கிறது, அப்படி தைக்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இந்த ப்ளவுஸுடைய கட்டிங் வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். ஸ்டிச்சிங் வீடியோவில் வந்து நம்ம எப்படி கப் டாட் பிடிக்கிறது, பட்டி ஜாயின் பண்ணுற வரைக்கும் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 3 வீடியோவை வந்து நம்ம போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஹூக் பட்டி வந்து வைக்கணும். ஹூக் பட்டி வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ரைட் சைடு ஹூக்கா இல்லை லெஃப்ட் சைடு ஹூக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். ஒரு சிலர் வந்து லெஃப்ட் சைடு ஊக்கு வச்சு போடுவாங்க, ஒரு சிலர் வந்து ரைட் சைடு வந்து ஊக்கு வச்சு போடுவாங்க. இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடு ஊக்குக்கு தான் நான் வந்து தைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஐப்பெட்டி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஐப்பெட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய பீஸை வந்து கீழே வந்து வைக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ப்ளவுஸ் பீஸை வந்து வைக்கணும். மேலே வந்து சரிசமமாக வந்து வச்சுக்கோங்க. கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம அதிகமாக வந்து எடுத்துருந்தோம், அதை வந்து கீழ்ப்பக்கம் வந்து விட்டுடுங்க. மேலே நெக்கு பகுதியில் வந்து நீங்கள் சரிசமமாக வந்து வச்சுடுங்க. வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணணுன்னா, நேராக எடுத்து வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மேலே இருந்து கீழே வரைக்கும் நீங்கள் தைக்கணும். அப்படி கீழே வந்து லாஸ்ட்டில் முடியும் போது என்ன பண்ணணுன்னா, இந்த வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை அப்படியே மேல் பக்கமாக இந்த மாதிரி மடித்து வந்து விட்டுடுங்க. இப்படி மடித்து விடும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். இப்போ நம்ம 1/4 இன்ச் அளவில் அப்படியே தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடு வந்து நம்ம வந்து தைச்சிட்டோம். இதே மாதிரி நீங்கள் இன்னொரு சைடு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹூக் வைக்கணும். வீப்பட்டி வந்து தைக்கிறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடியதை கீழே வந்து வைக்கணும். அதே மாதிரி இதையுமே நம்ம வந்து பட்டன் பட்டி வைக்கிறதுக்குமே நம்ம வந்து கீழே வச்சிடலாம். பட் இதுலேயும் நம்ம கழுத்துலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கழுத்துலேருந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வச்சது ரைட் சைடு மேலே இருக்குது. இப்போ நம்ம வச்சுருக்க பகுதியில் ராங் சைடு வந்து மேலே இருக்குது. ப்ளவுஸ் பீஸை பொறுத்த வரைக்கும் இந்த பீஸில் வந்து ரைட் சைடு மேலே இருக்குது, இதில் வந்து ராங் சைடு வந்து மேலே இருக்குது. அப்போது இது வந்து நம்ம நல்ல பக்கம் வச்சு உள்பக்கம் திருப்புறோம். இதில் வந்து உள்பக்கம் கொடுத்து மேல் பக்கம் திருப்பணும். இது ரெண்டும் தான் வந்து ஹூக் பட்டிக்கும் ஐப்பட்டிக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. ஒன்று உள்ளே கொடுத்து மேலே திருப்புறோம், இன்னொன்றில் வந்து மேலே கொடுத்து உள்ளே வந்து திருப்ப போகிறோம். இப்போ இதையும் எடுத்து வச்சுட்டு இதுலேயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலேருந்து 1/4 இன்ச் அளவில் அப்படியே வந்து தையல் வந்து போடலாம். இங்கே தையல் போடும்போது ஒருவேளை உங்களுக்கு இந்த பட்டி வந்து இந்த மாதிரி கிராஸாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா இது வெளியில் வந்து இந்த பட்டி வந்து இப்படி வெளியில் தள்ளின மாதிரி இருக்கும். இல்லைன்னா இது வரைக்கும் நேராக வந்துட்டு இதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி கிராஸாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்காதீங்க. இப்போ நம்ம தைச்சிருக்கிறது ஸ்ட்ரைட்டாக வந்து இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அப்படி கிராஸாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் இங்கே எடுத்து வச்சு தைக்கும்போது நேராக வந்து எடுத்து வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிராஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இங்கேயும் நீங்கள் சைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ளவுஸோட அளவில் வந்து மாற்றம் வந்தாலும் வரலாம். அதனால் நீங்கள் எதனால உங்களுக்கு அந்த கிராஸாக வருது, நேராக வரமாட்டேங்குதுங்கிறத பார்த்து நீங்கள் வந்து தைக்கணும். இப்போ நமக்கு வந்து நேராக இருக்குது, நம்ம அப்படியே வந்து தைச்சிக்கலாம். இப்போ நம்ம இங்கே வந்து மடிச்சு விட்டு தைச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம அப்படியே இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இப்படி திருப்பும்போது நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நல்ல நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு மேலேயே வந்து ஒரு படிமான தையல் வந்து போடணும். அதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதே போல் தான் நம்ம இதை வெளிப்பக்கமாக திருப்பி விட்டுட்டு இங்கே மடிக்கும்போது நமக்கு இந்த இடத்துல இருக்கிற பிசிறு எல்லாமே நமக்கு கவர் ஆகிடும். இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நீங்கள் இங்கேயும் வந்து ஒரு படிமான தையல் வந்து போடணும். 2 பீஸ்லேயுமே நம்ம ஒரே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 பீஸ்லேயுமே இந்த மாதிரி படிமான தையல் வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ இதை வந்து திருப்பி விட்டுட்டு இந்த கீழே வந்து மடிப்பு இருக்கு இல்லையா, இந்த மடிப்பை கரெக்டாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ இது வந்து நம்ம அப்படியே ராங் சைடில் திருப்புறோம். இது வந்து ஹூக் பட்டி, சரியா? அப்படியே ரைட் சைடு திருப்புறது வந்து நமக்கு வீ பட்டியாக வரும்.
இப்போ இது வந்து நமக்கு ஹூக் பட்டி. இப்போ இதை வந்து அப்படியே மடித்து விட்டு இந்த பிசுறு இருக்கு இல்லையா, இந்த பிசுரோட ஒரு மடிப்பு வந்து நீங்கள் மடிக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம இங்கே ஏற்கனவே வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் ஒரு மடிப்பு வந்து மடிச்சிடுங்க. சரிங்களா? இப்போ 2 தடவை மடித்து நம்ம அந்த 1/4 இன்ச் அளவில் தையல் போட்ட அளவுக்கு நம்ம வந்து வச்சிட்டோம். இப்போ அந்த 1/4 இன்ச்சோட சேர்த்து அப்படியே நீங்கள் முழுசாக வந்து உள்ளே திருப்பிடுங்க. இந்த மாதிரி திருப்பும்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தக்கூடிய பீஸ் வந்து வெளியில் தெரியக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து மடிச்சுக்கணும். அதே மாதிரி வீப்பட்டியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் கீழே இருக்கிற இந்த மடிப்பை வந்து கரெக்டாக மடித்து எடுத்து விட்டுருங்க. எடுத்துட்டு இதையும் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு வந்து அந்த பிசுரோடு இருக்கிறதெல்லாம் மடிச்சிருக்கலாம். மடிச்சுட்டு இப்போ இது வந்து ரைட் சைடில் வைக்கிறோம். இது ரைட் சைடில் வைக்கும்போது நமக்கு வீ தைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அப்போ இந்த பிசுரோட ஒரு மடிப்பு மடிச்சுட்டு ரெண்டாவது ஒரு மடிப்பு மடிக்கும்போது நம்ம இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல அந்த 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டோம் இல்லையா, அந்த அளவுலேயே வந்து நீங்கள் நிறுத்திடணும். இந்த மாதிரி நிறுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அளவுகள் வந்து சரியாக இருக்கும். இப்போ இந்த 1/4 இன்ச்சுங்கிறது நமக்கு இந்த பட்டிக்குள்ளே போயிடும். நம்ம இந்த இடத்துல தான் வந்து வீ தைப்போம். இந்த இடத்துல ஹூக் மாட்டும்போது நமக்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து ஃபுல்லாக அப்படியே உள்ளே திருப்பும்போது நம்ம இந்த மாதிரி ஹூக் வச்சு ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி இருக்கும். நமக்கு நீட்டாக வந்து இருக்கும். அளவுகளும் வந்து சரியாக வந்து இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வீ பட்டி தைக்கிறதுல மட்டும் நீங்கள் இப்படியே வச்சுட்டு வீ வந்து தைக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சுட்டு சென்டரில் அப்படியே ஒரு தையல் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பீஸ் வந்து நழுவாமல் இருக்கும். நீங்கள் இப்படியே வச்சுட்டு கீழேருந்து தைக்கும்போது இது வந்து முன்ன பின்ன இந்த மாதிரி நகுன்றோம். அதனால் நீங்கள் சென்டரில் ஒரு தையல் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்தெந்த இடத்துல வீ வேணுமோ நீங்கள் வந்து தைச்சிக்கலாம். அப்படி எந்தெந்த இடத்துல வந்து நம்ம வீ தைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் ஒரு 5 ஊக்கு வந்து நம்ம வைப்போம். இந்த 5 வந்து எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே ஒன்று வைப்போம். அது மாதிரி மேலே வந்து வைப்போம். மேலே வந்து வைக்கிறப்போ ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி வந்து வைங்க. ஏன்னா இங்கே 1/4 இன்ச்சில் வந்து நம்ம நெக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வேணும். அப்போ அதுக்கு கீழே நம்ம 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு அளவு வந்து சரியாக இருக்கும். கீழே வந்து அப்படியே எண்டில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பட்டியும் மேல் பீஸும் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு இல்லையா, இந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட வந்து ஒரு வி வந்து தைக்கணும். அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டு டாட் வந்து பிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஃப்ரண்ட்டு டாட்டுக்கிட்ட வந்து ஒரு வி வந்து தைக்கணும். அது மேலே மேலே இது ரெண்டுக்கும் சென்டரில் ஒரு வி வந்து நம்ம தைக்கணும். இந்த மாதிரி இந்த இடத்துல 2 ஹூக்கு இருந்தால் தான் உங்களுக்கு இந்த பட்டி வந்து ஃபிட்டிங் வந்து சரியாக உட்காரும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த இடத்துல கேப் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடம் இங்கே கரெக்டாக இருக்கும், இங்கே கரெக்டாக இருக்கும், இந்த இடம் மட்டும் லூஸ் அடிக்கும். அதனால் பட்டியில் உங்களுக்கு 2 ஹூக்கு வந்து கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி இந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட நீங்கள் ஒன்று வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இழுத்து போடும்போது உங்களுக்கு கப் சைஸ் வந்து கரெக்டாக நிற்கும். அதே மாதிரி இந்த டாட்டுக்கிட்ட ஒன்று இருக்கணும். அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து அமைப்பு இருக்கும். மேலே கார்னரில் ஒன்று வேணும். அது இல்லைன்னா நமக்கு நெக்கு வந்து வளைஞ்சிட்டு வந்துடும். ஸோ இந்த 5 இடத்துலையும் கண்டிப்பாக நம்ம வந்து ஹூக் வந்து வைக்கணும். அதுக்கு நம்ம வி வந்து தைக்கணும். இப்போ நம்ம சொன்னபடி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அப்படியே நம்ம மடித்து வச்சதை சென்டரில் தையல் போட்டு எடுத்துகிட்டு நான் வி வந்து தைக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி சென்டரில் வந்து ஒரு தையல் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சென்டரில் போட்டுட்டு நம்ம வி தைக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கிளாத் வந்து நமக்கு நகலாமையும் வந்து இருக்கும். அடுத்து அப்படியே எஜ்ஜிலேயே வந்து ஒரு தையல் வந்து போட்டு கொண்டுட்டு வாங்க. இப்படி இருக்கும்போது நல்லா உங்களுக்கு படிஞ்சு வந்து கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டில் இருந்து வி வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வி தைக்க ஆரம்பிக்கும்போது லாக் தையல் போட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். லாக் தையல் போடாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹூக் வந்து கொஞ்சம் நாள் ஆக போட அந்த இடம் வந்து உங்களுக்கு அந்த வி வந்து பிரிஞ்சிட்டு வந்துடும். அதனால் அந்த ஹூக்கு மாட்டக்கூடிய இடத்துல நம்ம வி வந்து தைக்கிறோம் இல்லையா, அந்த 2 இடத்துலையுமே நம்ம வந்து லாக் தையல் வந்து கண்டிப்பாக போடணும். அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம கிளாத்தை திருப்பும் போதும் ஊசியை உள்ளே நிறுத்திட்டு தான் நீங்கள் வந்து திருப்பணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வி சேஃப் வந்து அழகாக வந்து கிடைக்கும். இதே மாதிரி நம்ம 5 வியும் வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம ஹூக் பட்டி நம்ம ஏற்கனவே வந்து 3 தடவை மடிக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து இதை 3ஆக மடித்து எடுத்துக்கிறேன். இதை மடிச்சுட்டு கீழ்ப்பக்கம் இருந்து நம்ம அப்படியே தையல் வந்து போட ஆரம்பிக்கலாம். இதுலேயுமே இந்த மாதிரி திருப்பும்போது நீங்கள் எந்த இடத்துல என்ன மெட்டீரியல் என்ன ட்ரெஸ் தைச்சாலுமே
கார்னர் வரும்போது எல்லாமே நீங்கள் ஊசியை உள்ளே நிறுத்திட்டு தான் நீங்கள் வந்து திருப்பணும். இது மாதிரி திருப்பி தைச்சிக்கோங்க. அடுத்து இதே மாதிரியே விட்டாலும் விட்டுறலாம், இல்லைன்னா இந்த எட்ஜில் ஒரு தையல் வந்து நீங்கள் போடலாம். இந்த மாதிரி எட்ஜில் தையல் போடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ரெண்டாவது நல்லா படிஞ்சு கொடுக்கும், உங்களுக்கு தூக்குன மாதிரி இல்லாமல் படிஞ்சு கொடுக்கும். அடுத்து வந்து இங்கே மேலே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த 5 இடத்துலையும் நம்ம வந்து வீ தைச்சிட்டோம். அதே மாதிரி ஹூப்பட்டியில் வந்து இந்த எட்ஜ்லேயுமே நம்ம ஒரு தையல் வந்து போட்டிருக்கோம். இந்த மாதிரி போடும்போது நமக்கு உங்களுக்கு படிஞ்சு வந்து கொடுக்கும். புஷ்ஷுன்னு தூக்கிட்டு இல்லாமல் உங்களுக்கு படிஞ்சு வந்து கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இந்த டாட் ரெண்டும் நேராக இருக்கணும், இந்த பட்டி ஜாயிண்ட் ரெண்டும் நேராக இருக்கணும். அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் உங்களுக்கு சரிசமமாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஹூக் பட்டி வீ பட்டி வந்து தைச்சிட்டோம். அடுத்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து ரைட் சைடு வந்து எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு பார்த்துக்கோங்க. சரிங்களா? எப்பயுமே ஹூக் பட்டியும் பீ பட்டியும் உள் பக்கம் தான் இருக்கணும், சைடில் வந்து போயிடக்கூடாது. சைடில் வந்து சைடு வச்சுட்டு சென்டரில் வந்து ஹூக் பட்டியும் வீ பட்டியும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரைட் சைடுக்கு மேலே ரைட் சைடு வந்து நீங்கள் போடணும். இந்த மாதிரி மேலே ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணி இப்படி திருப்பும்போது நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்ல பக்கம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் நாச் இருக்கு இல்லையா, இந்த நாச் ரெண்டையும் வந்து நீங்கள் செக் பண்ணணும். இங்கேருந்து நீங்கள் இப்படி பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து வரணும். இந்த இடத்துல உங்களுக்கு மேலே கீழே வந்து வரக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு சைடு தைக்கும்போது உங்களுக்கு நீட்டாக வந்து வரும். ஏற்கனவே நம்ம கை வந்து ஸ்டிச் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம், கையையும் வந்து கீழே மடித்து தைச்சிட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கணும். அதுவும் சரியாக இருந்தால் தான் நமக்கு சைடு தைக்கும்போது கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதே மாதிரி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு அளவு வந்து சரியாக இருக்குது. நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு நம்ம 2 பக்கம் நாச்சஸ் வந்து தெரியுது இல்லையா, அது நேருக்கு நம்ம தையல் வந்து போட்டு எடுத்துடலாம். அப்படியே ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது 2 தையல் போடணும்னு சொல்லியிருக்கோம். இதே மாதிரியே நம்ம 2 பக்கமும் சேர்த்து வச்சு 2 தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹூக் பட்டி வீ பட்டி வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதையும் ஷோல்டர் ஜாயிண்ட்டை நம்ம வந்து பார்த்துட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணி சைடு வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.